ஜான்சன், என்னடி? நீ நல்லவனா கெட்டவனா? நான் நல்லவன் தான்டி. அப்ப நான் 10,000 ரூபாய் கேட்டேன், ஏன் தரல? நான் நல்லவனே இல்ல. நீ கெட்டவனா? அப்ப எதுக்கு என்ன ஏமாத்தி கல்யாணம் பண்ண? நான் நல்லவனும் இல்ல கெட்டவனும் இல்ல. நீ நல்லவனும் இல்ல கெட்டவனும் இல்ல, அப்ப நீ யாரு? எனக்கே தெரியலடி. இவ்வளவு வருஷம் ஆகுது, உனக்கே தெரியலையா நீ யாருன்னு? சரி நீ சொல்லு, நான் நல்லவனா இல்ல கெட்டவனான்ட்டு. உன்னை பத்தி உனக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்பு காட்சி போனதா? சங்கி, உங்க அம்மா வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆச்சு. நம்ம வீட்டுக்கு எப்போ போலாம்? போலாமே. எங்க அம்மா அப்பா கிட்ட போய் பெர்மிஷன் கேளு, போலாம். உங்க அம்மா அப்பாட்ட நான் எதுக்கு பெர்மிஷன் கேட்கணும்? ஏன் உங்க வீட்ல இருந்து வரும்போது மட்டும் உங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் பெர்மிஷன் கேட்டு தானே வந்தோம்? அதே மாதிரி வீடுனா அது வீடு, இதெல்லாம் ஒரு வீடா? ஏன்டா இந்த வீட்டுக்கு என்னடா குறைச்சலு? என் ஃப்ரெண்டு வீட்டுல காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவங்க அம்மா இட்லி வேணுமா, தோசை வேணுமா, பூரி வேணுமா, பொங்கல் வேணுமா, வடை வேணுமா அப்படின்னு இத்தனை ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம வீட்டுல நீ என்னத்த சமைக்கிறியோ அதே தான் சாப்பிட வேண்டியது. என்ன பிடிக்குன்னு கேட்டாச்சு சமைக்கிறியா, உன் இஷ்டத்துக்கு சமைக்கிறேன். ச்சே, அம்மா இவ்வளவு கொடுமைக்காரியாடா? ஆமா இல்லையா அப்படின்னா? சரிடா, இனி நம்ம வீட்ல அம்மா உனக்கு சாப்பிடறதுக்கு ஆப்ஷன் தரேன். என்னென்ன ஆப்ஷன் கொடுப்ப? சாப்பாடு வேணுமா வேணாமா? என்னடி இது? கிளம்புறா. இந்த பாரு, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இனிமே உங்க கூட சேர்ந்து என்னால வாழ முடியாது. அதுக்கு என்ன இப்போ? நான் வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டேன். சரி, பொண்ணு யாருன்னு தெரிஞ்சிருச்சா? அதெல்லாம் பார்த்தாச்சு. நம்ம பக்கத்து வீட்டு சர்மிளா தான். அதுக்கு அவ என்ன சொன்னா? பேசிட்டேன். அவளுக்கும் இதுல சம்மதம் தான். அப்ப சரி, கவலையை விடு. என்ன எல்லாத்துக்கும் சரி சரின்னு சொல்றா? அட, நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? காஃபில 2 மாத்திரை போட்டா உன் வேலை முடிஞ்சது. சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். இவெல்லாம் நீ போன்லயே பேசியிருந்த? ஆமாங்க. என்ன பிரச்சனை? என் ஃப்ரெண்டோட புருஷன் அவளை கழட்டி விட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணான்னு பார்த்தா, அதான் காஃபில 2 மாத்திரை போட்டு கொடுக்க சொன்னேன். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு காஃபி போட்டு தரவா? வேணாம். வாங்க போலாம். எங்க போகணும்? வைத்தீஸ்வரன் கோயில் முடி போகணும். வைசன் கோயிலா? 500 ரூபா ஆகும். 500 ரூபாயா? முந்தாண்டிது தாங்க 200 ரூபாய்க்கு போயிட்டு வந்தேன். நீங்க என்னன்னா 500 ரூபாய் கேக்குறீங்க? எப்படி நடந்து போனீங்களா? அப்புறம் என்னங்க, பெட்ரோல் விற்கிற விலைக்கு 500 ரூபா கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க. வைசன் கோயில் இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு? எனக்காக ஒரு 50 ரூபா குறைச்சுக்கோங்க. சரி, ஒரு 50 ரூபா கம்மி பண்ணிக்கிறேன். 450 ரூபா. சரி, ஏறுங்க வண்டியில. ஏங்க, காசு இப்பயே கொடுத்துருங்களேன். இப்பயே வா? எதுக்கு? பெட்ரோல் கம்மியா இருக்கு, போற வழியில போட்டுக்கலாம்ல. ஓ சரிந்தாங்க. ஏன் இன்னும் வெயிட் பண்றீங்க? ஆட்டோ எடுங்க. இல்ல, உங்களை பார்த்தா எங்க தெருவில் அம்மன் கோவில் இருக்க சிலை மாதிரி இருக்கீங்க. அந்த கோவில நேற்று போயிட்டு பூஜை எல்லாம் பண்ணி விபூதி வாங்கிட்டு வந்தேன். இந்த விபூதி நீங்க வச்சுக்கிறீங்களா? என்ன டிரைவர் விபூதி எல்லாம் தராரு? நல்ல டிரைவரா இருக்காரு. எங்க டிரைவர் காணும்? என்ன டிரைவர் ஆட்டோ விட்டுட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க? அங்கேயே வெயிட் பண்ணுங்க, ஒரிஜினல் டிரைவர் வருவாரு, ஏறி போயிடுங்க. டிரைவர் வருவாரா? அப்ப நீங்க இன்னுமா என்ன டிரைவர் நம்பிட்டு இருக்கீங்க? அப்ப என் காசு? அதான் உங்க நெத்தியில இருக்கே. அபி, சுடிதார் போட்டுக்கிற போதும் இல்ல? ஏய், சாரி கட்டுறீ, நல்லா இருக்கும். அபி, கஷ்டம்டா, மழை வேற வருது. பரவாயில்ல, வெயில் அடிக்குது, மழையா. வா. சரி அபி, ரெடி. ஏய், ஒழுங்கா உட்கார்றீ, எல்லாரும் பாப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன், சாரி கட்ட மாட்டேன். என்னடி பண்ணிருக்கீங்க? எல்லாரும் பாப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன், சாரி கட்ட மாட்டேன்னு. ஏய், சீக்கிரம் வாடி அம்மோ. ஏய், ஃபாஸ்டா நடந்து வரணும், இப்படிதான் நடந்து வரணும். அப்பவே சொன்னேன் சாரி கட்ட மாட்டேன்னு. இனிமேல் உன்னை சாரி கட்ட சொன்னா என்ன செருப்பால் அடிடி. சோமி, இங்க வா. சமைச்சிட்டு இருக்கங்க. வா. விட்ட கருகிருங்க. வானா வந்துரு. என்னங்க? இங்க லைட்ட போட்டு உள்ள என்ன கிண்டிட்டு இருக்க நீ? லைட்ட போட்டு ஆஃப் பண்ண மாட்டே நீ? எத்தனை வாட்டி சொல்றது உங்ககிட்ட? ஏங்க, அதை நீங்களே ஆஃப் பண்ணலாம். ஆஃப் பண்ணலாம், ஆனா அதை நான் பண்ண மாட்டேன். உன்னை கூப்பிட்டு ஆஃப் பண்ண வச்சாதான் திரும்ப இந்த தப்பு ரிப்பீட் பண்ண மாட்டேன். போ போ, போய் ஆஃப் பண்ணு. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? ஐயோ,
என்னங்க எங்க இருக்கீங்க? ஆவடியில இருக்கேன். என்ன? ஐயோ உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்னன்னு சொல்லு, திரும்ப 1.5 மணி நேரம் வரணும். ஐயோ இத போன்ல சொல்ல முடியாதுங்க, சொன்னா புரிஞ்சுக்கோங்க, சீக்கிரம் வாங்க. வாங்க நீங்க. இங்க பாருங்க. என்னடி? டாய்லெட் லைட்ட போட்டுட்டு ஆஃப் பண்ணாம அப்படியே போயிருக்கீங்க. ஏய் மெண்டல், அது நீ ஆஃப் பண்ண வேண்டியது. உன்னை கூப்பிட்டு ஆஃப் பண்ண வச்சாதான் திரும்ப இந்த தப்பு ரிப்பீட் பண்ண மாட்டேன். டேய் எங்கடா போற? உனக்கு ஒரு பெரிய குண்டு சகவாசமே வேண்டாம். நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன். ஏன் என்னாச்சு? உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையே நாசமா போச்சு. ஆமா, உன்னை கட்டிக்கிட்டு நாங்க மாத்திரம் பிஎம்சிஎம் வேலை இல்லையா பண்ணிட்டு இருக்கோம். சரி நீ பெருக்கிடு, நான் போடுறேன். ஏங்க பாருங்களேன், கேரளாவில் ஒருத்தருக்கு 5 கோடி ரூபாய் லாட்டரி சீட்டில் பரிசு விழுந்துருக்குதுங்க. அவன் அதிர்ஷ்டக்காரன் அடிக்கிட்ட உனக்கு. சரி, உங்களுக்கு 5 கோடி ரூபாய் பரிசு விழுந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எனக்கா 5 கோடி ரூபா இருந்ததுன்னு வைய, அதில் ஒரு 3 கோடி எடுத்து உனக்கு சூப்பராக ஒரு பங்களா ஒன்று வாங்கி தருவேன். ஒரு 1.5 கோடி ரூபா எடுத்து பிஎம்டபிள்யூ காரு வாங்கி தருவேன். ஒரு 49 லட்சத்தை எடுத்து ஒட்டியானம், காசு மாலை, நகை நட்டு பட்டு சீலைன்னு உனக்கு எல்லாமே வாங்கி தருவேன். மீதி இருக்கிறது 1 லட்சம், அது என்னோட செலவுக்கு வச்சுக்குவேன். செலவுக்கா? அவ்வளோ காசு உங்களுக்கு எதுக்கு? 1 லட்சம் தான்மா. 1 லட்சம்? அதான் 1 லட்சம் எதுக்கு? அவ்வளோ காசு நீங்கள் ஏன் கையில் வைக்கிறீங்க? 1 லட்சம் பாக்கெட் மணிமா. பாக்கெட் மணி 1 லட்சமா? உங்க திருட்டு வேலை எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்காதீங்க. எவ்வளோக்கோ கொண்டு போய் கொடுக்கலான்னு பிளான் பண்ணிக்கிறீங்க, அப்படித்தானே? இனி ஒரு நிமிஷம் கூட உங்களோட நான் வாழவே மாட்டேன். ஏன் பாப்பா, அதான் ரெடிமேட் இடியாப்பமே கிடைக்குது அழகா, அப்புறம் இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இதை போட்டு புளிஞ்சு இப்படி கோணல் மானலாம் எதுக்கு நமக்கு? வாழ்க்கையில் எது நம்ம கஷ்டப்பட்டு கிடைக்குதோ அது ரொம்ப நாள் சந்தோஷம். ஓ, நான் உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கல்யாணம் பண்ணேன். அதுக்கு சந்தோஷமா இல்லையா? இல்லடி, சந்தோஷமா இருக்கேன், அதை சொல்ல வரல நானு. இல்ல, என் கல்யாண வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கு செல்லம். கஷ்டப்பட்டு கிடைக்கிறது சந்தோஷமா இருக்குல்ல, இதுதான் திவ்யா சொல்றது. அத்தே தாரா இருப்போமே. ஏங்க என்ன சார்? நான் வாக்கிங் போகும்போது உங்கள்கிட்ட என்ன சொல்லிட்டு போனேன்? என்ன சொல்லிட்டு போனேன்? நான் வாக்கிங் போறேன், நீங்க பின்னாடி வண்டி எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன்ல. ஆமா. ஏன் வரல? நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்துட்டு வந்தேன் தெரியுமா? அதுக்கு தானே வாக்கிங் போறது. நீங்க மட்டும் வண்டி எடுத்து வந்தீங்கன்னா அழகா 5 ரவுண்டு வண்டியில அடிச்சுட்டு வந்திருப்பேனா? வண்டியிலயா வாக்கிங்? ஆமா. சரி. பைத்தியமா இவன்? நீ வீட்ல ஏதாவது சத்தம் கேட்டா எங்க தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணி. அங்க சுத்தி இங்க சுத்தி கம்ப்ளைண்ட் வர வந்தாச்சு, அப்படித்தானே? ஆமா, எங்க தலைவர் ஏதாவது ப்ராப்ளம்னா சொல்லி இருக்காரு. அப்படி என்ன ப்ராப்ளம் பண்ணோம் நாங்க? நீங்க மம்மி அடிச்சாலும் நடக்காது. மம்மி உங்களை அடிச்சா நான் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறேன். அட உலகா மண்டையா, அவங்க புருஷன், அவனை நான் அடிப்பேன், தூக்கி போட்டு மிதிப்பேன், அத கேட்க நீ யாரா? உங்க புருஷன் என்ன வேணாலும் பண்ணுங்க, என் டாடி மேல கை வைக்க கூடாது. அப்படியா? நான் கை வைக்க கூடாதா? மகனே, நீ தயவு செய்து சும்மா இரு, எனக்கு அடி வாங்கி தந்துடாத. என்ன டாடி இப்படி சொல்றீங்க? அடிக்கட்டு பாப்போம், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அடிக்கிறது இருக்கட்டு, உங்க தலைவர்கிட்ட எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுவ? உங்க தலைவர் வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி எல்லாம் தந்திருக்காரு. சரி, கம்ப்ளைண்ட் பண்ணிக்க. டேய், நான் செவனேன்னு தாண்டா இருந்தேன். டாடி, இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். பண்ணுடா என் வென்று. ஐயோ, போட்டோ கேக்குறாங்களே. டாடி, கம்மியா கொடுங்க, என்ன இருக்கு அடியில? ஆள விடுறா சாமி. ஆல்வின், மார்க்கெட் போயிட்டு வரேன். ஓகேடா. காய்கறி வாங்கணும், மார்க்கெட் போயிட்டு வரேன். போயிட்டு வாடா. ஏன் மார்க்கெட் போயிட்டு வரேன் ஆல்வின்? அதுக்கெல்லாம் நான் இந்த பர்மிஷனடா கேட்டுட்டு போவேன். போயிட்டு வாயேன்டா. ஆமா, உன்கிட்ட பர்மிஷன் வேற கேட்கணுங்க. மார்க்கெட் போய் அம்மா காய்கறி பிச்சை போடுங்க, வெங்காயம் பிச்சை போடுங்க, நான் கேட்க முடியும்? காசு கொடு. பர்மிஷன் வாங்கிட்டு போறாங்களாம். சொல்றீ, எனக்கு நிறைய திறமை இருக்கு, பட் ஆனா அதெல்லாம் ஒளிஞ்சிருக்கனால நீ தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். என்னத்த போய் ஒளிஞ்சிருக்கு? அதெல்லாம் ஒன்னும் ஒளியல, எல்லாம் வெட்ட வெளிச்சமாயி கல்யாணம் பண்ணும் போதே கண்டுபிடிச்சாச்சு. என்னது? என்ன, என் போனை திருடி ஆர்டர் போடுறது, சமைக்கிறாங்கிற பேர்ல 2 வெங்காயத்தை கட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி திங்கிறது,
மல்லாக்கப்படுத்தி ரீல்ஸ் பார்த்துட்டு கடைசியில வந்துட்டு டயர்டா இருக்கு நான் ஒரு சிங்கப்பண்ணுன்னு பேசுறது. இதெல்லாம் ஒரு திறமை, இதெல்லாம் ஒழிச்சு வச்சு. அம்மா எதுக்கு அவன் வந்து அடிக்கணும்? ஏய் என்னடாச்சு? பக்கத்து வீட்டுக்காரர் என்னை அடிச்சிட்டா அனிதா. எனக்கு அடிச்சா? வா போய் கேட்கலாம் வா. நீ என்ன சொன்ன? நான் ஒண்ணுமே சொல்ல அனிதா. ஒண்ணுமே சொல்லாம அடிச்சிருக்க மாட்டாளே. நான் என்ன சொன்னேன்னா, என் பேர்ல ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்களா, ஏன்னா அவங்க மேல ரொம்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொன்னேன் அனிதா. ஓ அடிக்க மட்டும் சொல்றேன்.